வருமான வரி கட்டுவதற்கான ஆண்டு வருவாய் உச்சவரம்பு பட்ஜெட்டில் உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் வருமான வரி உச்சவரம்பு கடந்த 20 ஆண்டுகளில் கடந்து வந்த பாதையை வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நமது செய்தியாளர் காயத்ரி. வருமான வரி உச்சவரம்பு அப்படிங்கிறது இதுவரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது அதிகபட்சமா 2.5 லட்சம். அதற்கு வரி விலக்கு உண்டு. இதுவரைக்கும் யார் யாருடைய நிதியமைச்சகத்தின் கீழ் எவ்வளவு வரிச்சலுகை அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல 2006-2007 ஆண்டு எடுத்துக்கும் பொழுது ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கிறார். அப்போ அறிவிக்கப்பட்ட அந்த பட்ஜெட்டின் அடிப்படையில் ஆண் வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு 1 லட்சமும், பெண்ணாக இருந்தால் 1,35,000 வருமான வரி உச்சவரம்பு அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதற்கு அடுத்த ஆண்டாக 2007-08 அதே அமைச்சரவைதான் 1,10,000 ஆணுக்கும் 1,45,000 பெண்ணிற்கும் உச்சவரமாக நிர்ணயிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா 2008-09 ப. சிதம்பரத்தினுடைய காலகட்டத்தில் தொடர்ந்து பெரிய அளவிலான அந்த வரிச்சலுகைகள் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கிறத நம்மால கவனிக்க முடியும். ஆண் வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு 1.5 லட்சமாகவும், பெண்ணிற்கு 1,80,000 இந்த ஆண்டு உச்சவரம்பு நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா 2009-10 பிரணப் முகர்ஜி நிதியமைச்சராக இருக்கிறார். அதற்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்படக்கூடிய அம்சமாக ஆண் வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு 1,60,000 பெண்ணிற்கு 1,90,000 நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதற்கு அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த பட்ஜெட்ல பார்த்தோம்னா 2011-12 இதுலயும் பிரணப் முகர்ஜி நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அந்த நிதியமைச்சகத்தின் கீழ் ஆண் வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு 1,80,000 பெண்ணிற்கு 1,90,000 நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதற்கு அடுத்த முறைதான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வருகிறது. அதாவது என்னன்னா, பிரணப் முகர்ஜி அடுத்தடுத்து இந்த சலுகைகள் அப்படிங்கறது கிராஜுவலா கொடுத்திருந்தாலும் இருவருக்கும் சமமான வரிச்சலுகை அப்படிங்கறத கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில 2 லட்சம் அப்படிங்கிறது ஆண் பெண் இருவருக்குமாக இந்த பட்ஜெட்டின் பொழுது அறிவிக்கப்பட்டு அது நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா 2014-15 மத்தியில பாரதிய ஜனதா பொறுப்பேற்ற ஆண்டு. அந்த அமைச்சரவையில அருண்ஜேட்லி நிதியமைச்சராக இருக்கிறார். அவர் தான் முதன்முறையா 2.5 லட்சம் அப்படிங்கறத அதிகமான உச்சவரமாக நிர்ணயம் செய்கிறார். கிட்டத்தட்ட 2014க்கு பிறகாக இதுவரைக்கும் பெரிய அளவிலான இந்த உச்சவரம்பு மாற்றங்கள் அப்படிங்கிறது பட்ஜெட்ல நிகழவில்லை. எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த முறை எது போன்ற பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு.